ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சில்லி தாய் சாஸ் நம்ம சமைக்க போறோம். சில்லி தாய் சாஸ் இது பாத்தீங்கன்னா லிமாவ் பச்சை லிமாவ் மஞ்சள் ஆயிடுச்சு. அது 7 பழம் நல்லா வெட்டி நல்ல சாறு எடுத்து வச்சிருக்கேன். இதுல 7 பழம் சாறு இங்க இருக்கு. ஓகே, நம்ம என்ன செய்ய போறோம்னா இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இடிக்க போறோம். ஆமாங்களா? ஊசி மிளகா 30, பழுத்து மிளகா, பச்சை மிளகா அதாவது பச்சை கலர் ஊசி மிளகா ஒரு 30, பூண்டு ஒரு 10, சிக்கோ ரசாப் வந்து நம்ம சோறு சாப்பிட்ற கரண்டி இருக்குங்களா ஸ்பூன், அதுல ஒரு கரண்டி, சீனி அதுல 1.5 கரண்டி சீனி. ஓகே இருங்க, எப்படியா தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சொன்னோம்ல இந்த சாஸ், இந்த லீமாவோட சாறு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்லி இலை, இது மல்லி இலையை வெட்டிட்டு நம்ம கீரை உள்ள பகுதி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த வேரோடு இருக்கணும். இதை எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் என்ன செய்ய போறோம்னு வாங்க வீடியோக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட், முக்கியமானது ஒன்று சொல்லவே இல்லை. பீஸ், அதாவது மீன் சாஸ், பீஸ் சாஸ். இந்த போத்த பாருங்க, இதுதான் அது. இதுல வந்து நம்ம இதுல ஒரு பால் எடுத்திருக்கேன். இது எப்படின்னா அந்த வெட்டி கரண்டி எப்போதும் கூட இருங்க, எப்போதும் காமிப்பேன். இந்த கரண்டில 2 கரண்டி இந்த சாஸ் எடுத்திருக்கேன். இதுதான் முக்கியமானது. ஓகே, கறியில ஊத்திடலாமா? ஓகே ஃப்ரெண்ட், இந்த கிளாஸ்ல ஓகே 1 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இருங்க, ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த கிளாஸ் 1 கிளாஸ் ஊற்றிட்டேன். இன்னும் ஒரு அரை கிளாஸ் ஊற்றுறேன். 1.5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். ஊற்றிட்டு குறையும் அரைக்கணும், ரொம்ப மெய்யா அரைச்சிடாதீங்க. ஃப்ரெண்ட் பாருங்க எப்படி தட்டுறேன்னு. அவ்வளோதான். 1 வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி. ஓகே ஃப்ரெண்ட், 3 வாட்டி தட்டியாச்சு. இப்போ 4வது வாட்டி தட்டி அப்படியே கொஞ்ச நேரம் அரைங்க. ஓகே, கொஞ்ச நேரம் 4 வாட்டி கொஞ்ச நேரம் அரைச்சா போதும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 3 வாட்டி நான் தட்டி எடுத்தேன், 4வது வாட்டி கொஞ்சம் அரைச்சேன். இப்ப உப்பு செக் பண்ண, உப்பு குறைவா இருக்கு. இந்த கரண்டில அரை கரண்டி உப்பு போடுறேன். போட்டுட்டு சும்மா 2 தட்டு தட்டுங்க, ஒரே தட்டு தான் தருங்க. இது ஏன் செஞ்சேன்னா அந்த உப்பு கரைய இந்த மாதிரி 2 வாட்டி தட்டி எடுத்துட்டீங்கன்னா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட், தாய் சில்லி சாஸ் ரெடி. ஆனால் சரியான வரப்பு, பிள்ளைங்க சாப்பிட முடியாது. இது நம்ம வீட்டுக்கு சொந்தமாக வீட்டுக்கு செஞ்சிருக்கோம், கடைக்கு நம்ம செஞ்சதில்லை, ஏன்னா வெறும் வீசு மிளகா. ஓகே, இது எப்படி சாப்பிடணும்னா இங்கே பாருங்க, வந்து அவிச்சுக்குங்க இந்த மாதிரி. நல்லா உரப்பு ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. அதனால் ஊசி மிளகா. அப்புறம் மீன் இந்த மாதிரி பொரிச்சுக்கலாம், பொரிச்சு சொட்டு சாப்பிடலாம், கையில் கூட பிச்சு சாப்பிடலாம். வந்து நல்ல உரப்பான தாய் சில்லி சாஸ். ஐயோ ரொம்ப உரப்பு, ஆனால் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. ஊசி மிளகா பிள்ளைங்க சாப்பிட முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா பெரியவங்க வேணும்னா செஞ்சு வச்சுக்கோங்க. ஐஸ்ல செஞ்சு வச்சு இது மாதிரி அவிச்சிட்டு மீனெல்லாம் லைட்டாக பொரிச்சிட்டு கிராலாம் நல்லா அவிச்சிட்டு இதெல்லாம் சாப்பிடலாம். சொத்தம் கூட நல்லா இருக்கும். ஓகே, நன்றி. ரசம் ராஜேஷ். இப்போ